கோபி 65 பண்ணும்போது காலிஃப்ளவர்லேருந்து மசாலாலாம் உதிர்ந்து போகாமல் கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு சூடு பண்ணலாம். தண்ணி கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ண காலிஃப்ளவர் அதை சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, 65 மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரோடு கலந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக சூடு பண்ணுற எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த மசாலாலாம் காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கும். இதனால் கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் கோபி 65. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.